ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் எபிசோடு 1 தான் பார்க்க போகிறோம். இது ஹார்டில் தான் வச்சு க்ரியேட் பண்ணியிருங்க. எபிசோடு 1 இதுலேயே பேர் போட்டேன். வாங்க உள்ளார போகலாம். நம்ம ஸ்பான் ஆயாச்சு. இதுதான் என்னோடய ஸ்கின்னு, மிஸ்டர் ஒயிட். பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒயிட் கலரில் இருக்குது ஸ்கின்னு. பேசிக்கான டூல்ஸ் எப்போதும் போல் போனஸ் செஸ்ட் வச்சனால அதுலேயே எடுத்துப்போம். ஒரு ஆக்ஸ், ஸ்டோன் ஆக்ஸு, ஒரு பிக் ஆக்ஸ் கிடச்சிச்சு. உடச்சி பேலன்ஸ் இருக்கிற லூட்டி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். கொஞ்சம் வுட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு பேஸுக்கான ஒரு நல்ல இடத்த பார்க்க போகலாம். ஓரளவு கொஞ்சம் ப்ளைனாக இருக்கணும். பக்கத்துலேயே கொஞ்சம் வில்லேஜ் இருந்தால் அயன் ஃபார்ம் டக்குன்னு கட்டிடலாம், கொஞ்சம் ஈஸியாக கட்டிடலாம். அயன் ஃபார்ம் வில்லேஜை விட்டு ஒரு 150 பிளாக் தள்ளி பேஸை வைக்க வேண்டியதான். ஏதாவது வில்லேஜ் கிடச்சா நல்லாயிருக்கும். அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தா முன்னாடி ஒரு நெதர் போர்ட்டல் பாருங்கள். முன்னாடி ஒரு நெதர் போர்ட்டல், பக்கத்துலேயே வில்லேஜும் இருக்குது. பரவாயில்ல, சீக்கிரமாக கிடச்சிட்டு. சரி, அந்த போர்ட்டல் இருக்கிற செஸ்ட் பாக்ஸில் பார்த்து என்ன லூட் இருக்குன்னு பார்த்தா அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஓரளவு டீசெண்டான லூட்டு, செஸ்ட் பிளேட்டு கொஞ்சம் இதெல்லாம் கிடச்சிருச்சு. சரி, இதை அப்படியே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். சரி, அப்படியே இந்த வில்லேஜை லூட் அடிச்சுட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டியது. ஏதாவது கொஞ்சம் சுற்றி பார்க்க வேண்டியது. ஏதாவது கொஞ்சம் ப்ளைனாக கிடச்சிதுன்னா அந்த இடத்துலையே பேஸ் கட்டலாம். மேக்ஸிமம் எல்லாத்தையும் வீடியோவில் காட்ட முடியாது, அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதை மட்டும் காட்டுறேன். அப்படியே இந்த அயன் கோலமையும் பிடிச்சி சாவடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. ஒரு 3 அயன் கிட்ட கொடுத்துருக்கான். பம்கின்லாம் எடுத்து வச்சுப்போம், பின்னாடி ரொம்ப தேவைப்படும். நிறையா ஃபார்ம்ஸ் யோசித்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் வர போக போக அப்படியே கட்டிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அயன் ஃபார்ம், ஏன்னா இந்த வருஷனில் அயனை கண்டுபிடிக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அயன் ஃபார்ம் ஸ்டார்டிங்கே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. இங்கே இருக்கிற கோல் இதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வுட்டு ஸ்டோன்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது. அப்படியே வந்தால் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்தேன். ஒரு 200 பிளாக் தள்ளி வந்தேன். இங்கே கொஞ்சம் ப்ளைனாக இருந்தது. சரி, இங்கேயே பேஸ் கட்டிடலான்ட்டு இங்கே வந்தேன். சரி, இங்கே ஒரு செஸ்ட் பாக்ஸு இதெல்லாம் இங்கேயே வச்சுட்டு இங்கேயே அப்படியே தங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா முன்னாடி ஒரு ஐயோ இது பேர் என்ன, வில்லேஜர் அவுட் போஸ்ட், பேரே மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சரின்னு ஒரு ஷீல்டு, ஒரு ஸ்வாடு இதை எடுத்துகிட்டு வில்லேஜர் அவுட் போஸ்ட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு போனேன். அதை பாருங்கள், நான் போயிட்டு அவனை அடிச்சுட்டு இந்த செஸ் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். இந்த அயன் கோலம் வெளில விட்டுருவோம், அவன் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதனால் அவனை காப்பாற்றி விட்டுட்டு மேலே போய் நம்ம என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். நான் இது கேம் விளாண்டே ரொம்ப நாள் ஆகுது. இது நான் 1.16 17 விளாண்டது. இப்போ வர 21 வரைக்கும் வந்துட்டு அவ்வளோ என்னென்ன இருக்குது எப்படி இருக்குதுலாம் தெரில. எல்லா ஃபார்ம்ஸ் வர மாறி இருக்குது. இதுக்கப்புறம் தான் பார்த்து ஒன்று ஒன்றா கட்டிட்டு அடுத்து ஹார்ட்கோர் சீரிஸ் ஆரம்பிச்சிடலாம். இதை முடிச்சிட்டோன்னா, ஏன்னா நான் விளாண்டு ரொம்ப நாள் ஆரம்பிச்சு, என்னன்னா சர்வைவல் சீரிஸ் தான் போட்டிருக்கேன். அதுவும் ஹார்டில் தான் வச்சுருக்கோம். கீழே பார்த்தா அதுக்குள்ளே அயன் கோலமாக கொண்டுட்டாங்க. இவன் தான் அடிக்கணும். ரைட் ஃபார்ம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை. பக்கத்துலேயே தான் இருக்குது, பேஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ரைட் ஃபார்ம் பண்ணிடலாம். அயன் ஃபார்ம் பண்ணிட்டோன்னா பிரச்சனையே இல்லை. ஓரளவு நல்லா அடிச்சுட்டு அப்படியே பேஸுக்கு கிளம்ப வேண்டியதான். ஒரே ஒரு பாட்டில் கிடச்சிருக்கு.
இந்த பாட்டிலை வச்சு தான் ரைட்டு ஸ்டார்ட் பண்ணணும் போல். சரின்னு மைனிங்க்கு வந்துட்டேன். அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு நிறையா பொருள் வேணும். சரின்ட்டு அயன் ஃபார்ம் பில்ட் பண்ணுறதாக பொருள்லாம் எடுத்து மைனிங் வந்தேன். இந்த இடத்துல பார்த்தா எக்கச்சக்கமாக க்ரீப்பரு. எல்லாரையும் வெடிக்க விட்டுட்டு இருந்தேன். எல்லாரையும் சாவடிச்சுட்டு இந்த இடத்துல நான் ஷீல்டு போட்டிருக்கேன்னு நினச்சிட்டே அப்படியே வந்துட்டேன். பார்த்தா பக்கத்துல வந்து வெடிச்சிட்டாங்க. சரின்ட்டு அப்படியே போயிட்டு எல்லா அயனையும் கலெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பணும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வீடியோவில் எல்லாத்தையும் காட்ட முடியல. அதனால் முடிஞ்ச அளவு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. போக போக நல்லா பண்ணலாம். அதே மாதிரி எந்தெந்த இடத்த மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கமெண்டில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். எல்லா லைனையும் கனெக்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் இந்த இடத்த விட்டு. பரவாயில்ல, இந்த இடத்துல எனக்கு ஒரு 40 அயன் கிட்ட கிடச்சிச்சு. சரி, நான் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டேன் பேஸுக்கு. சரி, அயன் ஃபார்ம் கட்டலாமேனு எங்கள் வில்லேஜருக்கு வந்து 2 வில்லேஜரை பிடிச்சி வச்சிட்டேன். சரி, இவங்கள வந்து இப்போ நம்ம பேஸுக்கு அழைச்சிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற எல்லா பெட்டையும் எடுத்துக்கலாம். இந்த பெட்டு இல்லை, இங்கே இருக்கிற பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பேஸில் அங்கே வச்சிட வேண்டியதான். எதுக்கு வேஸ்ட்டாக வச்சுக்கிட்டு. நான் பண்ண போகிற அயன் ஃபார்ம் வந்து ட்ரேடிங் ஹாலுக்கு, அதாவது கீழே ட்ரேடிங் ஹால் மாதிரி, மேலே வந்து அயன் ஃபார்ம் மாதிரி தான் பில்ட் பண்ணலான் இருக்கேன். சரி, வில்லேஜர் வந்து நான் வில்லேஜரை அவனை எடுத்துகிட்டு போய் பேஸுக்கிட்ட வச்சுட்டா போதும், பெரிய வேலை முடிஞ்சிடும். அடுத்து வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அயன் ஃபார்ம். இதுக்கு மேலே தான் ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டணும். இது உள்ளார தான், இதுதான் ட்ரேடிங் ஹால் மாதிரி. இப்போதைக்கு 2 பேர் தான் இருக்காங்க. ப்ரீட் பண்ணணும். ஃபுட்டு போட்டிருக்கேன், ப்ரீட் ஆவாங்க இனிமேல் தான். இந்த இடம் ஃபுல்லாக வில்லேஜில் வந்தோடனே ஃபார்ம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே இந்த இடத்த பிளாட்ஃபார்ம் பண்ணி கட்டி முடிச்சிடணும். மேலே இந்த இடத்துல அப்படியே ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு சென்டரில் லாவா வச்சுட்டா முடிஞ்சிச்சு. பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு மைனிங் தான் போகணும். திரும்பியும் நிறையா பொருள்லாம் பற்ற மாட்டேங்குது. சரி, நமக்கு வுட்டு வந்து எங்கள் பக்கத்தில் எங்கேயுமே இல்லை, வுட்டே இல்லை சுத்தமாக. சரின்ட்டு வுட்டு எடுக்கிறதா ஸ்ப்ரூஸ், அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்க. அதுக்காக வந்தேன். ரொம்ப தூரம், பக்கத்தில் எங்கேயுமே இல்லை. ஒரு 1000 பிளாக்ஸ் தள்ளி தான் கிடச்சிது. சரின்ட்டு மேலே இருக்கிற ஸ்ப்ரூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸ்ப்ரூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பேஸுக்கு போயிட்டுருக்க வழியில் வந்து இதுமாதிரி போர்ட்டல் ஒன்று பார்த்தேன். சரி, அந்த போர்ட்டலில் லூட்டில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா ஓரளவு இருந்துச்சு. இப்போ பெரிய லூட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு டீசெண்டாக இருந்தது. சரின்னு எடுத்து வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த கோல்டு பிளாக்கும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இந்த இடத்துல அவ்வளோ இல்லை. மரவில் டார்க் ஓக்கும் இருந்துச்சு. டார்க் ஓக்கையும் அப்படியே சாப்ளிங்ஸ், டார்க் ஓக் சாப்ளிங்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இது 2 இருந்தால் ஸ்டிக்கை வச்சு நம்ம ட்ரேடும் பண்ணலாம் ஈஸியாக. இது ஃபார்ம் பண்ணி பண்ணலாம், நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். பார்த்தேன் கீழே ஏதாவது பிளாக் கிளிக் இருக்கா, கோல்டு பிளாக் இருக்கான்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லை. ரொம்ப புதுசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடி 1.16.17 விளாடும் போதெல்லாம் ஈஸியாக இருக்கும், ஏன்லாம் கிடைக்க. ஆல்ரெடி ஒரு சர்வர் விளாண்டு பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது அயனு. டைமண்ட் மைனிங் போகும்போதெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது அவ்வளோ அயனு. டைமண்ட் தான் கிடைக்கிது ஓரளவு, இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கேவ் மைனிங் போனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது.
சரின்ட்டு அப்படியே பேஸு கிளம்பி வந்துட்டேன். அடுத்து மைனிங்கு தான் போனேன். மைனிங் போயிட்டு இருக்கும்போதே கண்ணில் டைமண்டு. சரின்ட்டு இருக்கிற எல்லா டைமண்டையும் கலெக்ட் பண்ணிட்டேன். இதில் நிறையா டைமண்ட் கிடச்சிது கீழே மைனிங் போகும்போது. ஏன் திடீர்னு மைனிங் வந்தோன்னா, அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கு பிளாக்ஸ் எதுவுமே இல்லை. சரி இந்த டீப் ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் மைனிங் வந்தேன். பார்த்தா இதுலேயே நிறையா டைமண்ட் கிடச்சிது. சரி கிடச்சிட்டு சந்தோஷம் அப்படின்ட்டு எல்லா டைமண்டையும் எடுத்தாச்சு. பார்த்தா நமக்கு 15 டைமண்ட், 19 கோல்டு, 26 லேப்பீஸ் கிடச்சிது. சரின்ட்டு வந்து மைனிங் போகிறதுக்கு முன்னாடி பிளான்ட் பண்ணிட்டு போனேன். அது வளர்ந்துட்டு சரின்ட்டு அதை விட்டாச்சு. சரி போயிட்டு ஃபார்மில் என்ன அயன் ஃபார்ம் உள்ளார ப்ரீட் ஆகிருக்கா என்னன்னு தெரில. அதை வர பார்க்கணும் போயிட்டு. ஃப்ளச்சிங் டேபிள் ஒன்று செஞ்சிட்டோம். செஞ்சுட்டு போயிட்டு செஞ்சு ட்ரேடிங் ஹாலில் வைக்கணும். எங்கள்கிட்ட ஸ்டிக்கையாவது ட்ரேடிங் பண்ணலாம். இந்த இடத்துல தான் சம்பவம் ஆயிடுச்சு. சரின்ட்டு உடச்சிட்டு உள்ளார போயிட்டு ஒரு பிளாக் வச்சேன். அப்படியே போகிறாங்க வருஷலாம் 3 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. சரியாந்திர கடுப்பாயிடுச்சு. சரின்ட்டு உடைச்சி பார்த்தா பிக்காக்ஸும் இல்லை நம்மள்கிட்ட. பக்கத்தில் அதை உடச்சி அதுக்கப்புறம் வெளில போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கஷ்டமாக போயிடுச்சு. போயிட்டு அவங்கள எடுத்துகிட்டு திரும்பி உள்ளார போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. சரின்ட்டு அவங்கள உள்ளார போட்டு சரியாந்திர தலைவலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறத வச்சு ஒரு பிக்காக்ஸ் பண்ணிட்டேன் டைமண்டை வச்சு. அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு. மைனிங் பண்ணிட்டேன். பிளாக்ஸ் எல்லாம் வச்சு பேலன்ஸ் அங்கே கட்டிடணும். 10 தான் என்னன்னு தெரில. எப்படி தான் பத்தாது. இன்னும் கொஞ்சம் மைனிங்க்கு தான் போகணும். இடையில திரும்ப ஒரு வாட்டி போகணும். நைட் ஆகிடுச்சின்னு தூங்கலான்னு ட்ரை பண்ணேன். தூங்க முடியல. சரின்ட்டு நான் உள்ளாரே வந்துட்டேன். உள்ளார வந்துட்டு இந்த ஃப்ளெச்சிங் டேபிளை ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதை நம்ம வந்து ஸ்டிக்கு ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ஸ்டிக்லேருந்து நிறையா கிடைக்கும். அதுவும் எம்பரால் ஃபார்ம் ரைட் ஃபார்ம்லாம் பண்ணிட்டோன்னா அதுலேருந்து இங்கே வரும்போது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஆகும். ரைடை விக்ட்ரி பண்ணிட்டோன்னா பிரச்சனை இருக்காது. ஸ்டிக்கு நிறையா கிடைக்கும். நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன், இவன்ட்டேருந்தே ஸ்டிக் வாங்கி அந்த எம்ரால்டை வச்சு கிரேவலை வச்சு இவன்ட்டே ஃப்ரண்ட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் வச்சு நிறையா ஃப்ளெச்சிங் டேபிள் அப்படியே இவனோடதை வாங்கி அப்படியே பண்ணிடலான்ட்டு ஒரு பிளானு. நிறையா ஃபுட்டு போட்டேன். இருந்தாலும் ப்ரீட் ஆகி டக்குன்னு வர மாட்டேறாங்க. வருது. இது மாதிரி இடையில வீடியோவில் சில இதெல்லாம் காமிக்கலை. ஃபார்மிங் பண்ணுறது அப்புறம் சுற்றி இருக்கிறதெல்லாம் நான் எதுவுமே காமிக்கலை. ஃபார்மிங்லாம் ஒரு சைடு போயிட்டே தான் இருந்துச்சு. ஃபார்மிங்லேருந்து எடுத்து தான் இவனோட அந்த எனக்கு கூட வைக்கலை. எல்லாத்தையும் நான் தூக்கி இவனோல்கிட்ட தான் போட்டுட்ருக்கேன். பார்த்தா 22 கேரட்டு ஒன்று தான். இவனு சரின்ட்டு மேலே பார்த்தா கரெக்டாக ஒருத்தவன் குதிச்சிட்டான். குடிச்சிட்டு எல்லாத்தையும் படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்ன கையில் இருக்குதுன்னு பட்டுன்னு இதை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னொருத்தன் வந்துட்டான் பின்னாடியே. சரின்ட்டு அவனையும் அடிச்சுட்டு சரிடா கிளம்புனா போதுண்டான்ட்டு மேலே கிளம்பி படுத்து தூங்கலான்ட்டு மேலே போனேன். இதில் வர கரெக்டாக கண்ட்ரோல் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. மற்ற கண்ட்ரோலுக்கு இந்த கண்ட்ரோல் ஓரளவு பரவாயில்ல. நீங்கள் எதாவது சொல்லுங்கள். ஸ்க்ரீன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் நான் வந்து ஏதாவது யூஸ் பண்ண ஆடான் ஏதாவது யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபுல்லாக நான் இதை கம்மி பண்ணி தான் வச்சேன். அப்பயும் லைட்டாக தெரியுது. சரி தூங்கி எழுந்திரிச்சிட்டு திரும்பி ஒரு வாட்டி மைனிங்கு போயிட்டு வந்தேன். 34 டைமண்டு. செம்ம ஹாப்பி ஆகிடுச்சி. 45 ரெட் ஸ்டோனு. கோல்டு அயன்னா அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. ஆல்ரெடி ஒரு 9 இருந்துச்சு. இந்த 34ஓட இது ஒரு 43 ஆகிடும். 43 இதை வச்சு ஃபுல் செட் டைமண்ட் பண்ணிடலாம். பிரச்சனையே இல்லை. சரின்ட்டு அப்படியே ஃபுல் செட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு ஹெட்டு
நெக்ஸ்ட்டு லெக்கின்ஸ், ஒரு பூட்ஸ், லெக்கின்ஸ் ஒன்று, நெக்ஸ்ட் பூட்ஸ், ஒரு ஸ்வாடு ஷெவலும் பண்ணியாச்சு. இப்போ அயன்லேருந்து ஃபுல் டைமண்ட் ஆர்மர் மாறிட்டோம். பிரச்சனையே இல்லை. 100 days போடலான்னு தான் பார்த்தேன். சரி, சர்வைவல் சீரீஸில் எதுக்கு அதை போட்டு விட்டுருவோம், ஹார்ட் கோரில் 100 days பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 100 days பண்ணுறதுக்கு ஃபோனும் செட் ஆகாது. வீடியோ இதுவே நிறையா விட்டு விட்டு தான் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக ஸ்பேஸ் இல்லை. இது பாருங்க, பாதி கட்டி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சத்துக்கு பத்தலைன்னா இப்போ ஃபார்மிங் போயிட்டு வந்தேன். கொஞ்சம் கிடச்சிருக்கு, அதை வச்சு பேலன்ஸை ஃபில் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நான் சொன்ன பிளாட்ஃபார்மு தான். இந்த இடத்துல அப்படியே கார்னர்லாம் தண்ணி வச்சிட்டோன்னா அயன் கோலம் ஸ்பான் ஆனால் சென்டரில் வந்து அந்த லாவாவில் வந்து எரிஞ்சு கீழே விழுந்துருவான். இதுதான் கான்செப்ட்டு. ஒரு வழியாக முடிச்சிட்டேன். இதான் சொன்னேன்னே, இது மாதிரி தான் சுற்றி லீவ்ஸ் வச்சுட்டேன், வேறு எங்கேயும் ஸ்பான் ஆகக்கூடாதுன்னு. இந்த ஃபார்ம் தான். இது அடி சைடில் ஒரு போயிட்டு தான் இருக்குது, கலெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன் விட்ட. அது சைடில் வந்து கம்பவும் ஷீப்பும் இருக்குது. சரின்ட்டு வச்ச பிளாக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக மேலே வச்சுட்டு போனேன். எதுக்கு இது பண்ணேன்னு எனக்கே தெரில. சரி, எல்லாத்தையும் உடச்சிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஃப்ளிச்சிங் டேபிள் நிறையா வேணும்னாங்க. அதனால் அதை வச்சு அந்த டேபிள் பண்ணுறதுக்காக பிரிண்ட் எடுத்து அதை கொஞ்சம் நிறையா பண்ணி அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. பார்த்தா ஒன்றே ஒன்று தான் வருது. இது பண்ண ஒரு 2000 வேணும் போல இருக்குது. சரின்ட்டு இதே பண்ணி வச்சாச்சு. பேலன்ஸ்லாம் அடுத்து எல்லாத்தையுமே ஃப்ளிச்சிங் டேபிளே வைக்க வேணாம். மற்ற எது யூஸ் ஆகுதோ அப்பப்போ பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா ஃபார்ம் ஒர்க் ஆகணுன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா வில்லேஜருக்குமே ஒரு ஒர்க் இருக்கணும். ஒர்க் இருந்தால் தான் ஸ்பான் ஆவாங்க. சரி, நீ முடிச்சாச்சு. இந்த சரின்ட்டு கலெக்டிங் சிஸ்டம் பண்ணிடலான்ட்டு இந்த இடத்துல ஒரு ஹாப்பரு, இந்த இடத்துல அப்படியே ஒரு 2 செஸ்ட்டு அப்படியே இங்கே வச்சாச்சு. செஸ்ட் எல்லாம் வச்சுட்டு சரின்ட்டு கிளம்பி மேலே போயிட்டேன். மேலே போய் பார்த்தா வாசல்லே நிற்கிறான் ஜாம்பி. உள்ளார போய்ட்டு அப்புறம் அவனை முடிச்சு அடிச்சுக்கிட்டு இப்போ அடிக்கிறாங்க. இதில் 10 வரைக்கும் ஸ்கெலிட்டன் வர நான் விட்டுக்கிட்டே இருக்கான். ஃபோனில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஷீல்டு யூஸ் பண்ணுறதுக்கு. முன்னாடி பாதி ஸ்க்ரீன் அதுவே மறைச்சிக்குது. அதனாலே ஷீல்டு இல்லாமலே பாதி நேரம் இருக்க வேண்டியதாக இருக்குது. பாருங்க, தூங்க கூட முடியல. நியர்பை மான்ஸ்டர்ஸ்னு வந்துடுச்சு. சரின்ட்டு இங்கே ரவுண்ட் வந்து படுத்துட்டு இங்கேயும் படுக்க முடியலையா, படுத்து தூக்கிட்டு மறுநாள் இந்த மாதிரி அப்சீரியன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலான்ட்டு அப்சீரியன் நானே பக்கத்தில் இருக்க லாவாலேருந்து எடுத்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். அப்படியே போயிட்டு போர்ட்டலும் பண்ணிட்டேன். சரி, போர்ட்டல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு போர்ட்டல் பண்ணிட்டு பற்ற வச்சாச்சு. சரி, பற்ற வச்ச கையோட எந்த இடம் வந்திருக்குன்னு போய் பார்க்கலான்ட்டு உள்ளார போனேன். பார்த்தா சரி, ஓரளவு பரவாயில்ல, டீசெண்டான ஏரியா தான். அடுத்த நெதர் ஃபோட்டோஸ் வர கண்டுபிடிக்கணும். பரவாயில்ல, ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. சோல் சாண்ட் வந்திருந்தால் தான் தலைவலியாக போயிருக்கும். அதுக்கு இது பரவாயில்ல. ஃபோட்டோஸ் பக்கத்துலேயே விடுவாங்கன்னு பார்த்தேன், அந்தளவுக்கு கிடைக்கல. சரின்ட்டு நம்ம வேர்ல்டுக்கும் வந்தாச்சு. இந்த நைட் ஆகிட்டேன்னு படுத்து தூங்கிட்டேன். இதில் அழுத்தடியாக போயிடுச்சு. சரின்ட்டு பக்கத்தில் இருக்க மைனிங் கோல் நிறையா தேவைப்பட்டுதுன்னு போகும்போது இந்த வில்லேஜரை பார்த்தேன். வில்லேஜ் வந்து லூட்டடையும் ஷார்ப்னஸ் 5 கொடுத்தான். சூப்பர்ரா, ஷார்ப்னஸ் 5 கிடச்சிட்டு
சந்தோஷம் அப்படின்ட்டு ஏன்னா எடுத்தேன், எல்லாத்தையும் எடுத்தேன். ஆனால் பின்னாடி ஒரு ஆப் நானே வச்சுட்டேன். சரி ஒன்று வச்சுட்டு சுற்றிலாம் லூட் அடிச்சுட்டு போனேன். ஃபுல்லாக இங்கே இருக்கிற எல்லா செஸ் பாக்ஸு எல்லாத்தையும் பார்த்து லூட் அடித்தேன். இடையில ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வில்லேஜ், நம்ம தான் இங்கே இதே மாதிரி ட்ரேடிங் இந்த புக்கு விற்கிறோம் தான். எங்கே அவன் சம்மந்தமே இல்லாமல் இங்கே ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு அதை வீடியோவில் காட்ட முடியல. இங்கே ஒருத்தன் நிற்கிறானே அப்படின்ட்டு நான் உள்ளார போய் பார்த்தேன். அங்கே இருந்தான். என்னடா 2 பேர் இருக்காங்க, 2 இருக்குமே அப்படின்னு நினச்சி பார்த்தா அதையும் உடச்சி விட்டேன். அவன் ஷார்ப்னஸ் ஆகி போயிட்டு. இது 2வது வில்லேஜ். அந்த வில்லேஜுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு கொஞ்சம் தூரத்தில் இந்த வில்லேஜ் இருந்தது. சரின்ட்டு இங்கே இருக்கிற ஹேபிள்ஸ் மற்ற எல்லா ஐட்டமும் கலெக்ட் பண்ணிட்டேன். இந்தமாதிரி ப்ரூவிங் ஸ்டாண்டு இந்த இடத்துல நிறையா இருந்தது. ஒரு 4-5 கிட்ட இருந்தது. இப்படி ஒரே வில்லேஜில் எத்தனை இருந்தது எனக்கே தெரியல. இதில் போய் பார்த்தேன், இதுலேயும் ஒன்றும் இல்லை. நான் அதான் டைமண்ட் இருக்குன்னு ஆசையாக போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. சரின்ட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு பாருங்கள், இந்த இடத்துல எத்தனை வில்லேஜ் இருக்கும். ஃபாஸ்ட்டில் போட்டனால உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. நான் பண்ணுறேன் சரின்னு கிளம்பி வந்துட்டேன். ஒரு வழியாக நமக்கு மெண்டிங் வில்லேஜர் கிடச்சிட்டான். நான் காட்ட முடியல, அது ரொம்ப நேரமாக உடச்சி வச்சுட்டு இருந்தேன். ஒரு வழியாக மெண்டிங் வில்லேஜர் கிடச்சிட்டான். அயன் ஃபார்மும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போதைக்கு ஒரு அயன் குளம் தான் ஸ்பான் ஆகிட்டுருக்கு. 1-2 தான் ஸ்பான் ஆகிட்டுருக்கு. 30 வில்லேஜர்கிட்ட வந்தால் 4 அயன் குளம் ஸ்பான் ஆகும். கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே பண்ணாலே போதும், ஒரு 2-2.5 ஸ்டாக் வந்துடும். இன்னும் வில்லேஜர்ஸ்லாம் வரணும். நான் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன்.